முதலமைச்சர் ஸ்டாலின் மக்களின் வரிப்பணத்தில் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து வருவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம் செய்தார். சென்னை ராயபுரம் தொகுதிக்குட்பட்ட மூலக்கொத்தலம் பகுதியில் அதிமுகவின் 54ஆம் ஆண்டு துவக்க விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், திமுக ஆட்சியில் கவுன்சிலர்கள் கட்ட பஞ்சாயத்து செய்வது, வியாபாரிகளை மிரட்டி பணம் வாங்குவது உள்ளிட்ட அராஜகத்தில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார். போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தாமல் அவர்கள் மீது முதலமைச்சர் கைது நடவடிக்கைகள் மட்டுமே செய்ததாக விமர்சனம் செய்தார். தூய்மை பணியாளர் எவ்வளவு காலம் நம்ம தொகுதியில் 4500 ஜூன் 5 ஜூன் 6 4500 தூய்மை பணியாளர்கள். அந்த 4500 தூய்மை பணியாளர்கள் அவர்கள் எத்தனை நாளா போராட்டாங்க சொல்லுங்க. கொஞ்சமா செவி மடுத்து இதே ஸ்டாலின் எதிர்கட்சியா இருக்கும்போது கார்பரேஷன் கமிஷனர் லெட்டர் தராரு, இவங்களை உடனடியா நீங்க பர்மனன்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன் ஆட்சிக்கு வந்துட்டிய அவங்கள மாநகராட்சி ஊழியர் ஆக்க வேண்டியதுதானே? அதை செய்யல, அழைத்து கூட பேசல. அவங்க ஜனநாயக ரீதியில யாருக்கு தொந்தரவு, போக்குவரத்து தொந்தரவு கிடையாது, பொதுமக்கள் தொந்தரவு கிடையாது. சாலை ஓரத்தில் இருந்தவங்க அவங்களுக்கு தரன்னு வண்டியில ஏற்றி அவங்கள பார்த்தீங்கன்னா பல்வேறு வழக்குகள் போட்டு சித்திரவதை செய்து 4500 குடும்பம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறது நிலைமை. அந்த 4500 குடும்பத்துடைய சாபம் இந்த அரசு சும்மா விடுமா இன்னைக்கு? அதுவும் கோட்டு ஷூட்டு அதுக்கு பார்த்தா லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறது, இதெல்லாம் மக்களுடைய வரி பணம். இதெல்லாம் எப்படி இதெல்லாம் கொள்ளையடிக்கிறதுனால ஒரு ஆடம்பர வாழ்க்கையாது. அதனால அப்படி மக்களை பற்றி கவலைப்படாமல் மக்களை உதாசீனப்படுத்தி மக்களை வஞ்சித்து எங்கேயும் எதெல்லாம் லஞ்சம் என்ற அடிப்படையில் இந்த லஞ்ச லாவணி ஆட்சி.